சிவகங்கை மாவட்ட தொல்லியல் என்ற தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் தொல்லியல் மரபு மன்றத்தின் சார்பாக சிவகங்கை மாவட்ட தொல்லியல் என்ற தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் முனைவர் வசந்தி தலைமை வகித்து கருத்தரங்கை துவக்கி வைத்தார். வரலாற்றுத்துறை தலைவர் முனைவர் நிலோஃபர் பேகம் வரவேற்புரையாற்றினார். வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வேலாயுதராஜா சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக தொல்லியல் துறை மேனாள் உதவி இயக்குநர் முனைவர் சாந்தலிங்கம் சிவகங்கை மாவட்ட தொல்லியல் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அவர் கூறுகையில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் கல்வெட்டுகள் சிவகங்கை மாவட்டத்தில் 2 இடங்களில் காணப்படுகின்றன. இதன் மூலம் இம்மக்கள் கல்வியறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றும், இங்கு காணப்படும் குடைவரை கோயில்களும் முற்கால பாண்டியர்களின் கட்டுமான கோயில்களும் மிக தொன்மையானவை என்றும், அதுபோல தமிழக வரலாற்றில் திருப்புமுனையை ஏற்படுத்தியது களப்பிரர் கால பூலாங்குறிச்சி கல்வெட்டு என்றும் எடுத்துரைத்தார். அதன்பின் தொல்லியல் தேடல்களில் கல்லூரி மாணவர்களின் பங்கு என்ற தலைப்பில் திருப்புல்லானி சுரேஷ் சுதா அழகு நினைவு அரசு மேல்நிலைப்பள்ளி தொன்மை பாதுகாப்பு மன்ற செயலாளர் ராஜகுரு கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் கூறுகையில், தொல்லியல் மரபு மன்றத்தின் மூலம் தொல்லியல் கற்றுக்கொண்ட மாணவர்கள் தங்கள் ஊர் பகுதிகளில் உள்ள தொல்லியல் சார்ந்தவற்றை தேடி ஆவணப்படுத்த வேண்டும் என்றும், தொல்லியல் தேடலுக்கு ஆதாரமான கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், சீன ரோமானிய பானை ஓடுகள், வட்டச்சில்லுகள், இரும்பு தாதுக்கள், கசடுகள் போன்றவற்றை காட்டி அவற்றை கண்டறியும் விதம் பற்றி கூறினார். கணினி அறிவியல் துறை தலைவர் முனைவர் சந்திரசேகரன் வாழ்த்துரை வழங்கினார். இக்கருத்தரங்கில் இடம்பெற்ற தொல்லியல் பொருட்களின் கண்காட்சியை மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். வரலாற்றுத்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் தங்கராஜ் நன்றி கூறினார். இதில் பேராசிரியர்களும் ஆசிரியரில்லா பணியாளர்களும் மற்றும் மாணவ மாணவியரும் கலந்து கொண்டனர்.